கருத்தை எடுத்துட்டு திரு சத்தியவேல் முருகனார், இங்க நாயன்மார்கள் ஆழ்வார்கள் சித்தர்கள் வாழ்ந்த இந்த பூமியில முருக பக்தர்களாக இந்துக்கள் ஒரு அணியில திரள வேண்டும். அப்படித்தான் இந்த மாநாடு நடக்குது. இது ஒரு தன்னெழுச்சியா நடக்கக்கூடிய விஷயம். இத அரசியல் சாயம் பூசனீங்கன்னா அது அரசியலாகவும் நிச்சயம் மாறும் அப்படிங்கிறாங்க மாநாட்டை நடத்துபவர்கள். இந்த கேள்வியே நான் அடிப்படையிலே பல இடங்களிலே நம்ம தவறுகிறோம் என்பதுதான் அடியனுடைய கருத்து. நான் முழுக்க ஆன்மீக சம்பந்தப்பட்டு எனக்கும் அரசியலுக்கும் தொடர்பே கிடையாது. எந்த காலத்திலும் நான் எந்த கட்சி அரசியலுக்கு நான் போனதும் கிடையாது, அதை பத்தி பேசுறதும் கிடையாது. இப்ப இது நால்வர்கள் நாயன்மார்கள் அவர்களுடைய இடத்திலே இருக்கிறார்கள். அந்த நிலையில இந்துக்களுடைய கடவுளாக முருகன், இதுல என்ன எதிர்ப்பு வருகிறது எங்களை போன்றவர்களுக்கு தெரியவே இல்லை. அல்லது அவங்களும் ஒண்ணு இப்ப இந்து மாநாடு நடத்துறது திமுக சொல்லுதுன்னு சொல்றாங்க, அது இல்லைன்றது நம்ம சொல்லிட்டோம். அது அரசு செய்வது, அது எந்த அரசு இருந்தாலும் இருக்கலாம், அது விட்டுலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இவங்க முருகன் மாநாடு நடத்தும் போதும் ஆண்டவன் மட்டுமே வணங்குவதா இருந்தா நம்ம ஏன் அதை எதிர்க்க போறோம்? ஏன்னா எனக்கு வேண்டியது அதுதான். நான் ஒரு ஆன்மீகவாதி, எனக்கு வேண்டியது வெறும் ஆன்மீகத்தை மட்டும் நீங்க பேசினா பரவாயில்ல. அங்க முழுக்க அரசியல் லெடி தாங்கல, அந்த அளவுக்கு பேச்சு வேற மாதிரி மாறுது. இப்ப நீங்க சொன்னது ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி கேட்கறதுக்கு முருகன்கிட்ட போய் நீங்க சொல்ல வேண்டியது அந்த அரசியல் மாற்றத்தை முருகன் முருகன் அதுக்கு அரசியலுக்கு உடந்த முருகனை போய் நாங்கள் எல்லாம் இறைவனை ஏதோ ஒரு உயரத்தில் லோஃப்டி பிரின்சிபிள்ஸ் அதுல வைத்து வணங்குகிற அந்த முருகனை நீங்க ரொம்ப மலினப்படுத்தும் போது எங்களுக்கெல்லாம் என்ன மனவேதனையாக இருக்கு. நான் அரசியல்வாதி இல்லை, நீங்க இப்ப மீதி மற்றவர்கள்லாம் கூட அரசியலோடு தொடர்புடையதாக பேசுகிறார்கள். எனக்கு அரசியல் தொடர்பே இல்லை. ஆனால் நான் வருத்தப்படுவதெல்லாம் இதுதான். நாங்கள் வணங்குகிற மிக தொன்மையான மிக அற்புதமான குறிஞ்சி நிலம் என்றுதான் அதான் முதல்ல உருவானது. அதற்கு முதற்கடவுளாக பார்த்து நாங்கள் வணங்குகிற தமிழர்கள் வணங்குகிற தமிழ் கடவுள் என்று பேசப்படுகிற அவருக்கு முன்னாலே அவர் 2026 இந்த ஆட்சி மாறணும் அவர்கிட்ட கேட்கணும். அவர் என்ன எலெக்ஷன் கமிஷனரா இல்ல? அவர் கையில வேலை எடுத்துட்டு இவிஎம் பொட்டியா வச்சிட்டு இருக்காரு. இது இப்படிலாம் மலினமாக தயவு செய்து மாத்த. உங்களுக்கு அரசியல் மேடைகளை போட்டு என்ன ஒண்ணா பேசிங்க, எங்களை விட்டுடுங்க. எங்களை போன்ற ஆன்மீகவாதிகளை ஆன்மீகத்தில் நாங்கள் தோய்ந்து மற்றவர்களையும் தோய வைப்பதற்கு மிக சிறப்பான முறையில் நமது முன்னோர்கள் அடித்தளம் ஏற்படுத்தி விட்டு போயிருக்கள். எங்களை தயவு செய்து எந்தவித இடையூறும் செய்யாம திருப்பணி செய்ய விடுங்கள். இதுதான் என்னோட கேள்வி. திருப்பரங்குன்றம் மலை மேல தீபம் ஏத்துறது அப்படிங்கிறது தொன்று தொட்டு வழக்கமா இருந்த ஒரு விஷயம். அது ஏற்ற முடியாமல் போனது அப்படின்னா அதை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்க செய்யணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவது அது அரசியலா அப்படின்னு கேட்கிறாங்க. அது பக்தி மார்க்கத்தின் அடிப்படையில் முருகனுக்கு தீபம் ஏத்துறதுன்னு நினைக்கிறது தவறான்னு கேட்கிறாங்க. சரி, மிக சிறந்த ஒரு நிலையில ஒரு கேள்வியை நீங்க கேட்கறீங்க. நான் அது இதுவா சொல்லல. ஆனா என்னன்னா அதுல அரசியல் இல்லையா? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு அப்ப தொன்மையா மிக முதல்ல சொல்லுங்க. திருப்பரங்குன்றத்தை பத்தி எனக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. அவரு பரிபாடலுக்கு உரை எழுதினவன் தான். என்கிட்ட அவர் அந்த இன்னொரு பேசும்போது பேசுறாரு. அந்த பரிபாடல்ல எத்தனை விதத்துல 8 பாடல்களுக்கு மேல முருகனை பத்தி பாட்டுகள் இருக்கு. அந்த முருகன் பத்தி சொல்லி வந்த பரங்குன்றத்துல இந்த தெய்வத்தை எப்பொழுது ஏற்றிருக்காரு? என்ன காரணம்னா முருகன் வேற அல்ல சிவன் வேற அல்ல என்ற காரணத்தினால் மேல வைத்தார்கள். அங்கே சிவபெருமான் கோயில் இருக்கும், அந்த இடத்துல தீபத்தை ஏற்றிருக்கிறார்கள். அதுல சான்றுகள்லாம் நிறைய இலக்கிய சான்றுகள் இருக்கின்றன. ஆனால் இப்ப என்ன வந்ததுன்னா கால கோளாற்றினாலே நம்ம மதுரையே முஸ்லிம்களுடைய ஆதிக்கத்தில் வந்தது. நீங்களும் நானும் பேச முடியாது, அதை போய் இப்ப போய் தடுக்க முடியாது. அது காலத்தால் நிகழ்ந்த ஒன்று. அதுல என்ன பண்ணா சிக்கந்தர் என்பவர் ஒரு ஆட்சி செய்கிற காலத்துல அவங்க அங்க இது பண்ணிருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்க? இந்த கோர்ட்டில் போன போது இது எங்க இருக்கிறது என்று சொன்னால் அந்த தூண் எங்க இருக்கிறது சொன்னா அதுதான் பிரச்சனையா இருக்கு.
இப்ப நாம அதாவது இதுல ஏத்தலாம் என்று கேட்கிறவர்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது உங்களுடைய இடத்துல இல்லைன்னு கோர்ட்டு செல்லுது. அது வந்து அவங்க சிக்கந்தர் அந்த இது இருப்பாருங்க அந்த பகுதியில் இருக்கு, அதனால நீங்க அவங்கள தான் கேட்டுக்கணும்ட்டு கோர்ட்டு நழுவிடுச்சு. இப்ப இதெல்லாம் தீர்க்கிறதுக்கு நாம வந்து அரசியல் ரீதியா சண்டை போடுறதுன்னா அது நீங்க சண்டை போட்டுங்க, அதுல நீங்க யார் வெல்றாங்களோ வெல்லுங்க, ஆனா கடவுளை நாங்க வணங்க விடுங்க. நன்றிங்க ஐயா. பதில் அவருடைய அத்தாரிட்டியை கொஸ்டின் பண்ற அளவுக்கு நான் பெரிய ஆளு இல்ல, தயவு செய்து தப்பா நினைச்சுக்க வேண்டாம். அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகளுக்கு உங்களுக்கு நிலைப்பாடு இருக்கான்னு கேட்டு நீங்க சொல்லிட்டீங்க அரசியலுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு 2020ஆம் ஆண்டு கந்தசஷ்டி கவசத்தை கருப்பர் கூட்டம் அப்படின்ற ஒரு குரூப் வந்து மிக மிக கொச்சையாக, மிக மிக கேவலமாக, மிக மிக அவலமாக சித்தரித்து பல வீடியோக்களை பதிவிட்டனர். அப்போது திமுக என்ற கட்சி ஏதாச்சும் ஒரு நிலைப்பாடு எடுத்ததா? இன்னைக்கு இவர்களுடைய திமுக இளைஞரணி மேடையில் பல கூட்டங்களில் பேசக்கூடிய யூடியூப் ரூட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மைனர் என்பவர் தில்லை நடராஜர் கோயிலும் திருப்பதி கோயிலையும் கந்தசஷ்டி கவசத்தையும் மிக மிக கேவலமாக பழித்து வீடியோக்களை போட்டு அந்த மாதிரி குற்றத்தை செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வழக்குகளை பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள், இவங்க சொல்லக்கூடிய சங் பரிவார் அமைப்பினர் நாங்க வந்து பதிஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? பிஜேபியினர் மேல ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய நீங்கள், உங்கள் கட்சி மேடைகளில் இருக்கக்கூடியவர்கள் அவ்வளவு தவறுகளை செய்த போது, சட்டப்படியான தவறுகளை செய்த போது ஒரு நடவடிக்கை கூட எடுக்காம அவங்கள நீங்க என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா இந்து மதத்தை பழிப்பதையும் இதெல்லாம் செய்வதையும் நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்விதான், கந்தசஷ்டி கவசத்தை பழித்த போதுதான் வேல் யாத்திரைன்னு வந்தது. அந்த கந்தசஷ்டி கவசத்தை பழித்தவர்கள் மீது இவங்க ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இதுவே வேற மதத்துல ஏதாச்சும் ஒரு அவர்கள் நம்பக்கூடிய ஒரு விஷயத்தை பழித்தால் திமுக இதே மாதிரி அமைதி காக்குமா? இது அரசியல் கேள்விகள் தான். இதுக்கெல்லாம் நீங்க அமைதி காக்கிறதுனால தான் நாங்க உள்ள வர வேண்டிய ஒரு சூழல். தமிழ்நாட்டில் மத ரீதியாக இப்படி பேச வேண்டிய தேவைகள், சூழல் என்பது தமிழ்நாட்டினுடைய மண் சார்ந்த ஒரு மரபா இல்ல, அது ஒரு அரசியலாகவும் இல்லாம இருந்தது. ஆனா பாஜக அப்படியான ஒரு அரசியலை முன்னெடுக்கும் போது இந்துக்களை கன்சாலிடேட் பண்றது அல்லது இந்துக்களுக்கான உரிமைகளை மீட்டெடுக்கிறதுன்னு சொல்லும் போது அந்த அரசியல் பிரிவினைவாதமா மாற வேண்டாம். இந்து முன்னணின்னு ஏற்படுத்ததே இந்துக்கள் ஒற்றுமைக்கும் இந்துக்களுக்கான உரிமைகளுக்கும் போராடுவதற்கு தான். கந்தசஷ்டி கவசம் இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் கிடையாது, பல்வேறு நாடுகள்ல, சிங்கப்பூர் எடுத்துக்கோங்க, மலேசியா எடுத்துக்கோங்க, இந்தோனேஷியா எடுத்துக்கோங்க, எவ்வளவோ நாடுகள்ல கோடிக்கணக்கான தமிழர்கள், இந்தியர்கள், இந்துக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம். அதை நீங்க இவ்வளவு கொச்சை இவ்வளவு ஒரு பிரச்சாரம் செய்யும் போது அப்ப திமுக களத்திற்கு வந்து அதை எதிர்த்ததற்கான ஒரு சான்ற ஆண்டாளமா காண்பிக்க முடியுமா? திமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் இந்துக்கள் தான் அப்படின்னா அந்த இந்துக்கள் வீட்டுல கந்தசஷ்டி கவசம் பாடாதா? அதான் நீங்க ஏன் பேச மறுக்கிறீங்கன்னு கேக்குறேன். அப்ப உங்களுக்கு வாக்கு வங்கி, இந்துக்கள் வாக்கு எப்படியும் போட்டுருவாங்க, மற்ற மதத்தினர் வாக்குகளை பெற வேண்டும் என்றால் இந்துக்களுக்கு ஆதரவாக பேசக்கூடாதுன்றது திமுக ஆரம்பித்த காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். இன்னொன்னு கேட்கிறாங்க, இந்து வாக்கு வங்கி ப்ரூவ் பண்ண பாக்குறாங்கன்னு. நான் கேட்கிறேன், கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் ஏதாச்சும் ஒரு மேடையில கருணாநிதி ஐயா அவர்களோ மற்ற திமுகவினரோ வேலை பரிசாக கொடுத்ததற்கான சான்று இருக்கா? இந்த வேல் யாத்திரைன்னு பிஜேபி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் திமுகவினுடைய பல்வேறு மேடைகள்ல ஸ்டாலின் ஐயாக்கும் உதயநிதி அவர்களுக்கும் வேலை பரிசாக கொடுத்தார்கள். அப்போ நாங்க இந்து வாக்கு வங்கியை உருவாக்கியதை பார்த்து பயந்து போய் தான் நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள். RS பாரதி சொல்றாரு 1 கோடி இந்துக்கள் பிஜேபி திமுக இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு 90% திமுக தொண்டர்கள் இந்துக்கள். இதெல்லாம் இதற்கு முன்னாடி நீங்க பேசின வரலாறு இருக்கா? இந்துன்னு நீங்க சொல்லிக்கிறதுக்கே வெட்கப்பட்டவர்கள் இன்று இந்துக்கள் தான் இந்துக்களுக்கு எதிராக அப்படின்னு சொல்லும் போது அப்ப சொல்ல வேண்டிய தேவை எழுதில்ல. காலமா சொல்லிட்டு தான் இருக்கோம். அதாவது ஜனசங்க காலத்துல இருந்து நீங்க இந்துக்கு எதிரானவர்கள் சொல்லிட்டே தான் இருக்கோம். அப்பெல்லாம் நீங்க இதை சொல்லாம இன்னைக்கு ஏன் சொல்றீங்கன்னா, இன்று நரேந்திர மோடி அவர்கள் 2014 அப்புறம் பிரதமரா வந்த உடனே தமிழகம் முழுக்க இல்ல, இந்தியா முழுக்க இந்த ஒன்றுபட்ட இந்து வாக்கு வங்கி என்பது உருவாகி இருக்கின்றது. தமிழகத்திலும் அது உருவாக்குவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டு உருவாகியதால் தான் 2024 தேர்தலில் கிட்டத்தட்ட 18% வாக்குகளை எங்கள் கூட்டணி வென்றது. அதை பார்த்து பயந்து நீங்களும் இந்து வேடம் போடுவதற்கு இப்போது தயங்கவில்லை. அது இன்னும் நீங்க வெளிப்படையாக போட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய. நாங்க அரசியல் செய்யறோம் அப்படின்னா, இந்த மாநாடு அரசியல் மாநாடு அப்படின்னா திமுகவும் அரசியல் தான் செய்கிறது, திமுகவும் இந்து வாக்கு வங்கிகளை தான் குறிவைக்கிறது அப்படிங்கிறது அவருடைய வாதம். முதல்ல ஒரு சின்ன கண்டனம் சொல்லிடுறேன். சின்னங்கிறதா பெருசாங்கிறதா எப்படி வேணா எடுத்துக்கோங்க. யூடியூப் ப்ரூட்டஸ்ங்கிற இந்த அரங்கத்தில் இல்லாத ஒருத்தரை பற்றி அவர் பேசியதை பற்றி நீங்கள் தவறாக பேசுவதுங்கிறது கண்டனத்துக்குரியது நிச்சயமா. அவர் பேசுகின்ற அந்த வார்த்தைகளை அவ்வளோ கொதிச்சு போறாரு. நம்முடைய பிரதமர் பேசலையா?
அந்த ரத்ன பண்டாரோட சாவி தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொன்னாரு. அப்ப அங்க பதவியேற்று 1 வருஷம் கிட்டத்தட்ட ஆக போகுது. அங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சாவி அவங்க வந்து தேடி எடுத்துட்டு போலாம்ல. அப்ப திருடர்கள்னு சொன்னது இம்ப்ளைடு, உடனே நீங்க திருடர்கள்னு சொல்லலையே அப்படிம்பாங்க. அது வார்த்தை சொன்னாரா இல்லையா? அங்கே திருடப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாரு. அப்ப இப்ப வந்து தேடி பாருங்க, அது ஏன் பண்ணல? இது மோசமான வார்த்தை இல்லையா? யூடியூப் புரூட்டஸ்னு ஒரு சாதாரண யூடியூபர் இப்படியாக எளியவர்களை அழித்து ஒழிப்பது அல்லது அவர்களை அச்சுறுத்துவது தான் இவர்களுடைய வழக்கமாக இருக்கிறது நாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோமே. அது தவிர சகோதரர் பேசும்போது அந்த பகுத்தறிவுவாதம் தமிழ்நாட்டில் எடுபடவில்லை அப்படின்னார். நிச்சயமாக இதை நான் மறுக்கிறேன். ஏன்னா பகுத்தறிவுவாதம் என்பது எது? நம்முடைய சித்தர் வரலாற்றிலேயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கோயில் ஆவதேதடா குளங்கள் ஆவதேதடா, கோயிலும் குளங்களும்